ஹலோ மக்களே 489 எபிசோடுக்கு போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல யாரை கட்டுறாங்கன்னா ஷிகமரோ கட்டுறாங்க. இப்போ அவன் ஹொக்காகியோட அசிஸ்டண்டா இருக்கான். பார்த்தா ஷிகமருக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் வச்சிருக்கான். பார்த்தா அவன் பேசிக்கிட்டே இருக்கான். அவன் என்ன பேசுறான்னா, என்னோட கிளாஸ்மேட் எல்லாருமே ஃப்ரீயா இருக்காங்க, எனக்கு மட்டும் தான் ஃப்ரீ டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான். சார் இப்போ நல்ல அசைன்மெண்ட்லாம் முடிச்சிருக்கேன், எனக்கு எப்போ ஒரு பெரிய அசைன்மெண்ட் தர போறீங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா கக்காச்சி ரூமுக்குள்ள வரான். டே ஷிகமர் நேத்துக்குள்ள ரிப்போர்ட் எங்கன்னு சொல்லி கேட்காம பார்த்தா செகண்ட் செல்ஃப்ல ஃபர்ஸ்ட் ரைட்ல இருக்கு. அவன் பாட்டுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபைல கேட்கான். அதுக்கப்புறம் அதையும் கரெக்டா சொன்னோன்னே, நல்ல வேலைடா ஷிகமர், நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே சரியில்லாம போயிருந்துன்னு சொல்லியிருக்கான். லார்ட் ஹொக்காகே அடுத்த வாரம் ஒரு இன்ஸ்பெக்ஷன் இருக்கு தெரியுமா சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காம. என்னை ஹொக்காகேன்லாம் கூப்பிடாது, என்னை கக்காச்சின்னு கூப்பிட்டு சொல்லி பேசிட்டு இருக்காம. அப்புறம் பார்த்தா கக்காச்சி எங்க இருந்து போய்கிட்டே இருக்காம. அப்புறம் பார்த்தா ஷிகமர் வேலையை முடிச்சு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் வரான். ஷிகமர் சென்சே, எப்படி இந்த வேலையெல்லாம் நீங்க பாக்குறீங்க, இது போரே அடிக்காதா? இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்தா ஷினோபி வாழ்க்கை மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காம. நான் ரொம்ப நாளா வானத்தை பார்க்கவே இல்லடா, அதுவும் கிளவுட பார்க்கவே இல்லை, அதை பார்க்க தாண்டா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். சென்சே, நீங்க பேசுறத பார்த்தா ஒரு வயசானவன் பேசுற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா ஒரு பறவை பறந்து வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஷிகமர் ஷாக் ஆகுறான். எதுவும் பிரச்சனையே சார் சொல்லி கேட்கான். ஒன்னும் இல்லைன்னு சொல்றான் ஷிகமர். அப்புறம் சொல்றான், சார் இன்னைக்கு என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நான் போயிட்டு வரேன், நான் நாளைக்கு வரேன் சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கான். பார்த்தா கக்காசி எங்க வரான். என்னடா இவன் வந்துட்டு ஜாலியா போய்கிட்டு இருக்கான், நம்ம வேலை முடிஞ்சா அப்படி போய்கிட்டு சொல்லி கக்காசி தலை தொங்க போட்டு ஷிகமர் பார்க்க வரான். உடனே ஷிகமர் கேட்கான், இந்த மாதிரி பொடின்னு எதுக்கிட்ட நீ பிடிச்சிட்டு வந்தான்னு சொல்லி கக்காசி கேட்டுக்கிட்டு இருக்கான். அடல்ட் ஆள்லாம் ரொம்ப பேசுவாங்க, இவனை மாதிரி ஆள் தான் சொன்ன வேலையை செய்வாங்கன்னு சொல்லியிருக்கான் கக்காசி. இவனை மாதிரி ஆள்லாம் நம்மளுக்கு செட் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே கக்காசி சொல்றான், டே இவனை மாதிரி ஆள் இருக்க போய் தாண்டா அந்த ஊரே அமைதியா இருக்குன்னு சொல்றான். அந்த வாரெல்லாம் முடிஞ்சு இப்போ 2 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றான். அவன் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. இன்னும் நீ ட்ரைனிங்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன்னு சொல்லி ஷிகமர் கக்காசி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் அப்பப்போ எடுக்கிறது உண்டுன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிகமர். உனக்கு கக்காசி கேட்டுக்கிட்டு இருக்கான், அந்த பிரச்சனை இப்போ எப்படி போய்கிட்டு சொல்லி கேட்காம. அது இப்போ ஓரளவுக்கு போய்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு கக்காசி சொல்றான், எல்லா பிரச்சனையும் ஓன் தலையிலே போடுறது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ஷிகமர் சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் நான் ஒன்னும் வருத்தம்லாம் படல, நான் சந்தோஷமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது நான் ஒரு விஷயத்துக்காண்டி தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். நருட்டோ ஹொக்காகே ஏறதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு கக்காசி கேட்கான். ஆமான்னு சொல்றான். அவன் ஹொக்காகே ஏறது வரைக்கும் இனிமேல் நான் குழந்தை மாதிரிலாம் செய்ய போறல, என்னோட முழு மூச்சை கொண்டு ஒர்க் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் நீ என்னதான் முழு மூச்சோட ஒர்க் பண்ணாலும் அவன் இன்னும் குழந்தை தன்மையா தாண்டா இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு கக்காசி சொல்லிட்டு இருக்கான், சரிவா ரொம்ப நேரம் பேசியாச்சு, வா நம்ம ஏதாவது சாப்பிட்டு வரான்னு சொல்லிட்டு இருக்கான். இல்ல சுஜிகே கூட எனக்கு ஒரு கேம் இருக்கு, நான் அதை போய் விளையாட போறேன்னு சொல்றான். அவன் உனக்கு கக்காசி சொல்றான், ஆமா நேத்தி கூட ஒரு மீட்டிங்ல உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு, எப்படி உன்னை ஜெயிக்க போறேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். அவர்கிட்ட கொஞ்சம் பார்த்து விளையாடான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அவரு. அது பிறகு ஷிகமரோ கட்டுறாங்க. ஷிகமர் சுஜிகே வேற லெவல் விளையாண்டுட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு மூவ்மெண்ட்லாம் வேற லெவலா இருக்கு. சடனா ஒரு மூவ் போட்டு அவர் செக்மேட் வச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா டைமை பார்க்கான், எதையோ நோட் பண்ணிட்டு தான் அங்க இருந்து கிளம்புறான். என்னன்னு பார்த்தா டைமிங் வச்சு அவன் டெய்லி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு தான் இருந்திருக்கான். இன்னைக்கு ஓரளவுக்கு ட்ரைனிங் எடுத்தாச்சு, இனிமேல் இன்னொரு நாள் ட்ரைனிங் இருக்கான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். பார்த்தா அவன் டே பை டே விடாம ஒவ்வொரு வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கான். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல இருந்து எல்லா ஒர்க்லயும் அவன் இருந்துகிட்டே தான் இருக்கான். ஆனா ஒரு பறவை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது எதுக்கு தான் நோட் பண்றான்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஷிகமரு பார்த்தா பார்பிக்கு வந்திருக்கான். பார்த்தா பார்பிக்ல யாரெல்லாம் இருக்கான்னா சோஜி, ஈனோ, ஷிகமரு 3 பேர் தான் ஒன்னா சாப்பிட வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப எல்லாருமே ஜொன்னின் ஆயிட்டாங்க. உன்னை ஈனோ சொல்லிக்கிட்டு இருக்கா, என்னோட டீம்ல வந்து புது பையன் வந்து அவன் வந்து சேட்டா பண்ணிக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காவா. ஜோஜி சொல்றான், என் டீம்ல அப்படிதான் சேட்டா பண்றாங்க, ஆனா நான் அதுக்கெல்லாம் வருத்தமே போடல, ஏன்னா சின்ன வயசுல நம்மளும் இப்படிதான் இருந்திருப்போம் அப்படின்னு சொல்றான். ஆசுமாவும் நம்மளை பார்த்து இப்படிதானே பேசிக்கிட்டு இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. உன்னை ஷிகமர் சொல்றான், உங்களை பார்த்தாலே எனக்கு பெருமையா இருக்கு, ஒரு காலகட்டத்தில் வந்து ஸ்டூடெண்டா இருந்தீங்க, இப்போ வந்து டீச்சரா இருந்து பேசுறத பார்த்தா சிரிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்னை ஈன சொல்லிட்டு இருக்கா, டே நீ அதை நீ ஆடா சொல்ற, எனக்கு ஹொக்காகியோட ரைட் ஹேண்ட் ஆளே நீ தான் சொல்லிட்டு இருக்காவா. டே ஒரு ஆள் கீழே கூட இருந்து வேலை பார்த்துட்டு போயிடலாம், ஆனா ஆட்கள் எல்லாம் மேய்க்க ரொம்ப கஷ்டம் சொல்லிட்டு இருக்கான். இந்த டீச்சர் வேலை உனக்குலாம் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு இருக்கான் சோஜி. உன்னை ஷிகமர் சொல்றான், டே எனக்கு தனியா இருந்தா தாண்டா சரிப்பட்டு வரும், இந்த மாதிரி வேலை எனக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க 2 பேரும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நாள் தாண்டா, நான் உங்க கூட வந்து சாப்பிட வந்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை ஈன சொல்றான், எனக்கு பழைய நாட்கள்லாம் ஞாபகம் வருது, அதெல்லாம் எப்படி சந்தோஷமான நாட்கள்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. முந்திலாம் நம்ம நினைச்ச நேரம் சாப்பிடுவோம் போவோம், ஆனா இப்ப அப்படி கிடையாது, ஒரு டேட்டை செட் பண்ணி தான் சாப்பிட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்றான். அவன் இப்ப பேசுறதே ரொம்ப வருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோஜி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுதான் ஒருவேளை அடல்ட் வாழ்க்கை பொழுதுன்னு சொல்லிட்டு ஷிகமர் சொல்லிட்டு இருக்கான். ஆமாடா ஷிகமர், நீ இப்ப ஆளே கொஞ்சம் மாறிட்ட, முந்தி மாதிரி வாட்டர் டிராகன் வார்த்தையை சொல்ல மாட்டேங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. அப்படியான்னு சொல்லி கேட்காம ஆமான்னு சொல்றா அவளும். சோஜி வேகமா வெளியே வரான். நம்ம சின்ன வயசுல பபுள் கான் சாப்பிடுவோம்ல, அந்த பபுள் கான் சொல்றான். உனக்கு கொடுத்தோன்னே சந்தோஷம் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்காங்க. சரி அடுத்து எங்க போலான்னு சொல்லிட்டு சோஜி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே இன்னமாடா சாப்பிட போன்னு சொல்லி ஈனோ கேட்டுக்கிட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிருக்கடா, என்னோட பாயிண்ட் இதோட முடிஞ்சிருச்சு, நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை ஈன கேக்கா, ஷிகமரு மைண்ட்ல எது ஓடிக்கிட்டு இருக்காடா, எப்ப முதல்ல ஒரு மாதிரி சோகமா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி கேட்காவா. அப்படிலாம் ஒன்னும் இல்லைன்னு சொல்றான். இந்த அலைடு ஷினோபி பிசினஸ் ஒரு விஷயம் இருக்கு, அதை நோக்கி நான் போக போறேன் ஊரை விட்டு, அதுக்கடுத்து நான் போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரிஞ்சு கான்குரோ டெமரி அங்க வராங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் சோஜி. உன்னை ஈன சொல்றா, ஒருவேளை டெமரியை பார்க்க தான் அவசர அவசரமா போறியடான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. பார்த்தா ஷிகமர் தலையை பிடிச்சி பிசிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா அலைடு ஷினோபி மீட்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கா. அந்த ஊர்ல உள்ள ரைட் ஹேண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒன்னா இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. குரட் சுஜி சொல்லிட்டு இருக்கா, 4th கிரேட் நிஞ்சா வர நிறைய பேர் தொலைஞ்சு போனாங்க, அவங்கள சர்ச் பண்ணு பணி எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அது இப்போ சர்ச்சிங்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் ஷிகமர். உன்னை ஆளாளுக்கு ஒன்னொன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னை ஷிகமர் சொல்றான், எல்லாமே இன்வெஸ்டிகேஷன்ல இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆளாளுக்கு ஒன்னொன்னா கேட்காங்க. ஷிகமர் சடனா டென்ஷன் ஆகிறான். டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி அமைதியா இருந்து பேசுற மாதிரி பேசுறான். டெமாரி பார்க்க என்னடா இவன் எப்பவுமே இந்த மாதிரி பேச மாட்டானு சொல்லிட்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டு அடுத்த மாசம் இதே மாதிரி நம்ம மீட்டிங் வைப்போம்னு சொல்றான்.
சொல்றான் அவன். அதுக்கப்புறம் பார்த்தா சிக்கமர் அங்கிருந்து கிளம்புறான். பார்த்தா டெமாரி வேகமா வரா. டே சிக்கமர் உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம, டே நீ இப்படிலாம் பேச மாட்டேன், கொஸ்டினுக்கே கொஸ்டின் வச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா, அதான்டா ஏன்னு சொல்லி கேட்காவா. எதையோ ஒண்ணு மறைக்க, என்னத்தடா மறைக்கன்னு சொல்லி கேட்காவா. ஹிடன் லீவ் வில்லேஜ் எதுவும் பிரச்சனையா சொல்லி கேட்காவா. ஒன்னும் இல்லைன்னு சொல்றான் அவன். எதுவும் பேச நினைச்சா என்கிட்ட பேசுன்னு சொல்லிட்டு இருக்காவா. டே உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு, நான் எதுக்குனாலும் உதவி பண்றேன்னு சொல்றாவா. ஒன்னும் இல்லைன்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அப்படி தலையை தொங்க போடுதா. ஒன்னு சிக்கமர் சொல்லியிருக்கான், டெமாரி உன் ஊர்லயும் சரி என் ஊர்லயும் சரி நம்ம ஊர்ல வந்து நம்ம தான் ரொம்ப ப்ரையாரிட்டியான ஆளு, நம்ம ஊரை எப்பவுமே நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திரும்புதான் மூஞ்சோட அடிச்சு வீசுதான் அவனை. எதுக்கடி அடிச்சுன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வரான் அவன். டே நான் உன்ட்ட என்னமோ பேச வந்தா நீ ஏதோ பேசன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல போயிட்டே இருக்காவா. அவ ஒரு ரொமான்ஸா பேச வந்திருப்பா போலுக்கு. உடனே நடந்த விஷயத்தை அப்படி கக்காசி சொல்றான். கக்காசி அப்படி நக்கலா சிரிக்கான். என்னன்னு தெரியல ஒரு மாதிரியாவே போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான். டெமாரி வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான பொண்ணு, சீக்கிரமாவே லேண்ட் ஆஃப் சைலன்ஸ்ல உள்ள பிரச்சனையை கண்டுபிடிச்சிரும், அதுக்கு முன்னாடி நம்ம இதை சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கிரேட் நிஞ்சா வரக்கு அப்புறம் எல்லா ரோக் நிஞ்சாவும் சேர்ந்து அந்த ஊருக்குள்ள வந்து ஊடுருவி போயிருக்கானுங்க, அதை பத்தி நம்ம நிறைய கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காசி. எனக்கு தெரிஞ்சு சிலோம்பி அலையன்ஸ் சேர்ந்து அந்த ப்ராப்ளத்தை டீல் பண்ணணும்னு நினைக்க சொல்லிட்டு இருக்கான் அவன். நம்ம ஊர்ல இப்ப வந்து அமைதி நிலவி இருக்கு, நம்ம தேவையில்லாம எல்லா ஊரை இழுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே பேசிட்டு இருக்காங்க அவங்க. கக்காசி சொல்லிட்டு இருக்கான், லேண்ட் ஆஃப் சைலன்ஸ் ஊருக்குள்ள 2 வாரம் ஆச்சு சாய் போய், ஆனா இன்ன வரைக்கும் எந்த தகவலுமே வரலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கானுங்க அவனுங்க. பார்த்தா சிக்கமர் டெய்லி பறவை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது, சாயோட பறவை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். திரும்பி பறவையோட சத்தம் வருது, பார்த்தா சாயோட பறவை சுத்திக்கிட்டு வருது. கடைசியா வந்து சாயிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்துட்டு சொல்றான் அவன். பார்த்தா இவ்வளவு நாள் அவன் வருத்தமா இருந்தது இந்த விஷயத்துக்கு தான் வருத்தமா இருந்திருக்கான் சிக்கமரு. பார்த்தா சாய் அதுல அப்படி என்ன எழுதிருக்கான்னா, லேண்ட் ஆஃப் சைலன்ஸ்ல உள்ள பிரச்சனை வந்து நம்ம நினைச்சதோட ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் எழுதியிருக்காங்க. இது எல்லாமே ஒரே ஒரு லீடருக்கு தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, இது அலைடு சிறுமி மக்களுக்கே பெரிய பிரச்சனையா வரும் போலுக்குன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இந்த லேண்ட் ஆஃப் சைலன்ஸ்ல பிரச்சனை பண்றதுக்கு தலைவர் பேர் என்னன்னா கென்கோன் போட்டிருக்காதுல. கெங்கோவா இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க. இவன மாதிரி ஒரு ஆள் மட்டும் இந்த உலகத்துல இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா இந்த உலகத்துல உள்ள சுற்றுச்சூழலை மாத்திருவான்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. ஆனா நான் இங்க இருந்துகிட்டே இருக்கேன், இப்ப நான் என்னன்னு உணர்ந்த மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாய் பேசுறத பார்த்தாலே பெரிய பிரச்சனையா இருக்கும் போலுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கான் சிக்கமரு. சாய் எவ்வளவு பெரிய ஆளு, சாயை அடிச்சு நொறுக்கி இருக்காங்களே, அப்ப இதுல வேற ஏதோ பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பனா கூடிய சீக்கிரத்துல இவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு அப்பனா இந்த கிரேட் நிஞ்சா வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய ரோக் நிஞ்சாக்கள்லாம் தொலைஞ்சு போறதுக்கு காரணம் என்னன்னா லேண்ட் ஆஃப் சைலன்ஸ்ல தான் எல்லாரும் ஊடுருவி ஒன்னாதான் இருக்காங்கன்னு அர்த்தம் சொல்லிட்டு சிக்கமர் சொல்லிட்டு இருக்கான். சாயோட இன்ஸ்டிங் கரெக்ட் மாதிரி தான் தெரியுது, ஏன்னா கிரேட் நிஞ்சா வாருக்கு அப்புறம் நிறைய ரோக் நிஞ்சாக்கள்லாம் தொலைஞ்சு போயிட்டானுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவனுங்க எல்லாம் வந்து லேண்ட் ஆஃப் சைலன்ஸ் தான் இருக்கான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க. சாய் சொல்ற மாதிரி பார்த்தா அந்த கெங்கோங்கிறவன் வந்து கொல்றது வந்து ரொம்ப கஷ்டம் நினைக்கேன். இதுல சாய் கூட வர ஒரு 10 பேர் போனானுங்க, இப்ப அவனுக்கு எங்க போனானுங்க ஏது போனானுங்கன்னு வேற தெரியலன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அவங்க. இதை நம்ம இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது, உள்ள என்ன பிரச்சனை நடக்குன்னு பார்க்க போனோம், அப்பனா நம்ம ஒரு டீம் அனுப்பி தான் செக் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க. உன்ன சிக்கமர் சொல்றான் 3 months கோட கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்ன கக்காய் சொல்றான் என்னால இதுல போக முடியாதுன்னு சொல்றான், ஏன்னா நான் ஹொக்காகே இருக்குன்னு சொல்லிட்டு. அன்பு பிளாக் ஆப்ஷன்ல 2 பேரை கூட்டு போனா கரெக்டா இருக்குன்னு சொல்றான். அன்பு பிளாக் ஆப்ஷன் சொல்லிட்டு யோசிக்கான். சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, அப்ப அந்த 3வது ஆள் யாருன்னு சொல்லிட்டு கக்காச்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த அன்பு பிளாக் ஆப்ஸ் வரணும் கூட நானும் போறேன், ஏன்னா இதுல நாலேஜபிள் பர்சன் போய் தான் தீரணும், இல்லன்னா அந்த அலைடு சின்னவி பிசினஸே பெரிய பிரச்சனையில வந்து முடிஞ்சிரும் சொல்லிட்டு இருக்காங்க. டேய் மிச்சம் எல்லா ஊரையும் ஒரு ஆளு கனெக்டிவிட்டியா நல்லபடியா பேசுறது நீ தான்டா, நீ போயிட்டு இப்ப என்னடா பண்ணன்னு சொல்லி கக்காச்சி பேசிக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கு, எதுக்கு தேவையில்லாம போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் கக்காச்சி. என்னோட வேலையில இதை ஆட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உன்ட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காச்சி. எனக்கு தெரிஞ்சு நீ ஈனோயும் சோஜியும் கூட்டு போலான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இந்த இடத்துல எனக்கு வந்து வேற மாதிரி ஆளு தான் தேவைப்படுறாங்க, சக்கரா வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணணும், அவங்க இருக்கிற இடமே தெரியாத அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருக்கணும், ஆனா டார்கெட்டை தெளிவா அடிக்கணும், அந்த மாதிரி எனக்கு ஆள் வேணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கக்கா சொல்லிட்டு இருக்கான் நீ சொல்றபடியில ஆட்டம் ஆடணுமா, அதுக்கு அன்பு பிளாக் ஹவுஸா இருந்தா கரெக்டா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் சூஸ் பண்றவங்க உனக்கு பிடிக்கும் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சிக்கமரம் வந்து அசிஸ்டன்ட் சொல்றான், டே நான் ஒரு வெளியூர் வேலை விஷயமா போய்கிட்டு இருக்கேன், அதனால இங்க உள்ள வேலையெல்லாம் தெளிவா பார்த்து வைன்னு சொல்றான். அவன் பார்த்தா ஒரு மாதிரி தலை குனிதான், நான் தான் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு. ஆமா நீ தான் பார்க்கணும், நான் போயிட்டு வர சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கான். அப்புறம் பார்த்தா கக்காச்சி இந்த 2 மணி டீமை கொண்டு வந்துட்டான். இவாதான் ஷோக்கூது அன்புன்னு சொல்லிட்டு இருக்கான். சரி சோக்கூது அன்பு வந்தாச்சு, இன்னொருத்தன் யாரு அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். என்னோட பேர் ரோன் சொல்றான். சடனா வந்து சிக்கமர் மிரள் தான், இவன் பண்ணா வந்தான்னு சொல்லிட்டு சக்கரவை சேஞ்ச் பண்றதுல இவன் வேற லெவல் பண்ணுவான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் இருக்க இடத்தை அவன் மறைச்சிட்டு வாழ்வான்டா, அதான்டா இவனோட எபிலிட்டின்னு சொல்லிட்டு இருக்கான். யார் என்னமா இருக்காங்களோ அந்த மாதிரி சக்கரா வந்து என்னால மாடிஃபிகேஷன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். அது அவன் பாட்டுக்கு ஒன்னொன்னா சொல்றான், அவனோட ஸ்கில்லுக்கு ஏத்த மாதிரி ஆளதான் கூட்டு வந்திருக்கானு. அதுக்கப்புறம் பார்த்தா சோக்குங்கிறவ வந்து மாஸ்க கழட்டா, பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு, இது ஒரு குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்கான் சிக்கமரு. சோக்கு சொல்றா இந்த சின்ன பிள்ளைல எபிலிட்டி தான் முக்கியம் சொல்லிட்டு இருக்காவா. உடனே கக்கா சொல்லிட்டு இருக்கான், இவ அகாடமியில படிச்சுக்கிட்டு இருந்தா, அந்த சமயத்துல டேலண்ட பார்த்து எல்லாரும் மிரண்டுட்டாங்க, அதனாலதான் இவள அன்பு பிளாக் ஆப்ஸ்ல சேர்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு வெறும் 14 வயசு தான் ஆகுது, ஆனா அன்பு பிளாக் ஆப்ஸ்ல ரொம்ப நம்புறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கக்காஷி. பார்த்தா அவரோட உண்மையான பேர் ஹினோகோ, அதை வந்து கக்காஷி சொல்லிட்டான். லார்ட் ஹொக்காகே என்னோட உண்மையான பேரெல்லாம் வெளியே சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. உன்னோட பேர் ஹினோகோன்னு சொல்லிட்டு சிக்கமர் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னோட ஒரிஜினல் பேரை சொல்லாத, எனக்கு கோவம் வந்து சொல்லிட்டு இருக்காவா. பார்த்து பேசுன்னு சொல்லிட்டு கையில இருந்து ஏதோ ஒரு சக்கரா வெளியே கொண்டு வரா. இவரோட அட்டாக் எப்படி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா என்னோட அட்டாக் வந்து சக்கரா நீடில்னு சொல்றா. ஒரு பார்த்தா ஒரு பாயிண்ட்ல இருந்து டைரக்டா வந்து இன்னொரு டார்கெட் அடிச்சு நொறுக்குதா. பார்த்தா ஸ்ட்ரெயிட்டா ஒரு குருவி அடிக்கா, குருவி அடிச்சு குருவி செதறிடுச்சு. நான் எதை டார்கெட் வைக்கணும், அது எங்க போனாலும் என்னோட டார்கெட்ல இருந்து மிஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. கொல்றதுக்கு இவ தான் சரிப்பட்டு வருவான்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமரு. சடனா பார்த்தா அந்த பறவை சாவல பறந்து போய்கிட்டே இருக்கு. பார்த்து அந்த பறவை பறந்தோன்னு சிக்கமர் முடிக்க, என்னடா பறக்கு சாகலையான்னு சொல்லிட்டு உடனே சொல்றா, என்னோட சக்கரா யூஸ் பண்ணி நான் கொல்ல நினைச்சா மட்டும் தான் உன்னை கொல்லுவேன், இல்லைன்னா அதை மயங்கி சக்கரா பாயிண்ட் மட்டும் தான் அடிச்சு நொறுக்குன்னு சொல்லிட்டு இருக்காவா. உடனே சிக்கமர் சொல்லிட்டு இருக்கா,
ரோவோட ஜுட்ஸோ யூஸ் பண்ணி ஊருக்குள்ள ஊடுருவி போய் என்னோட ஜுட்ஸோ யூஸ் பண்ணி அவனை பேரலைஸ் பண்ணி லாக் பண்ண போறேன். அதுக்கப்புறம் சோக்கோட அட்டாக் வச்சு அவன் கதையை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். நான் கக்காசி சொல்றான் இதுதான் காம்பினேஷன் அட்டாக்கா, இதுக்கு தான் இவங்க எல்லாம் கூப்பிட்டியான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த டீம் உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கக்காசி கேட்டுக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு பிரச்சனையும் சொல்றான் சிக்கமரு. சரி எல்லாம் ரெடியானான்னு சொல்ல வரான் கக்காசி. நாங்க நாளைக்கு கிளம்புறோம்னு சொல்றான் சிக்கமரு. என்னடா இன்னைக்கு எது ஷோகி மேட்சுக்கு போக போறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவன் இல்ல எனக்கு வேற வேலை இருக்குன்னு சொல்றான் சிக்கமரு. பார்த்தா என்னன்னு பார்த்தா அவன் அப்பாவோட கல்லறைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கான் சிக்கமரு. அப்பா அடுத்த மாசம் என்னால வர முடியுமான்னு தெரியல, அதான் இன்னைக்கு வந்து உங்களை பார்த்துட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப எனக்குல 2 பேர் வேலை பார்க்காங்க, ஆனா இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆசுமா சென்சே கல்லறையில போய் பேசிக்கிட்டு இருக்கான். ஆசுமா சென்சே நீங்களும் எங்க அப்பாவும் சேர்ந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணது இருந்தீங்க, ஆனா எனக்கு யாரை ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி என் வாழ்க்கை இல்லாம போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பிக் பிரதர் ஷீகான்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வருது. பார்த்தா மீராய் வாரா. பார்த்தா மீராய் தான் ஆசுமா சென்சேயோட குழந்தை. சிக்கமரு நீ எப்பவுமே பிஸியா தான் இருக்க, ஆனா நீ எப்பவும் வந்து இங்க விசிட் பண்ணணும்லாம் அவசியம்லாம் கிடையாது சொல்லிட்டு இருக்காவா. நான் ஒன்னும் பிஸியாலாம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காம. சடனா சொல்றா இதை நம்ம குழந்தைய பாத்துக்காண்டி வச்சிருக்க ஆளுன்னு சொல்லிட்டு இருக்காவா. மீரா இவங்க தான் நல்லா பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்க வேணும் சொல்லிட்டு இருக்கான். அவன் உன்னை சிக்கமாரு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கா. ஹொக்காகேக்கு ரைட் ஹேண்டே நம்மளால தான் சொல்றாவா. சொன்ன உடனே இந்த பொண்ணு மிரண்டா ஹொக்காகேட ரைட் ஹேண்ட் ஆளான்ட்டு. எனக்கு இங்க இடத்துல சில விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவா. இவன் இந்த வில்லேஜ்க்கு இப்பதான் புதுசா வந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்காவா. உன்னை குறுனே சொல்லிட்டு இருக்கா வெளியூர் மக்கள் நிறைய பேர் இங்க வந்து வாழன்னு வராங்க, ஏன்னா அவங்களுக்கு உங்களை மாதிரி ஆளையும் லார்டு ஹொக்காகே மாதிரி ஆளெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எப்பவும் போல அமைதி நிலவட்டுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அவங்க. பிக் பிரதர் சிக்கமரு அப்பாவுக்கு வந்து நான் ஃபிளவர் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாவா. மீராய் உனக்கு பிக் பிரதர் சிக்கமரு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா குறுனே. ஆமான்னு சொல்றா அவளும். அதுக்கப்புறம் பார்த்தா சிக்கமர் தூங்கிட்டு இருக்கான். சடனா முழிக்கான். என்னன்னு பார்த்தா பழைய மிஷின்ல அவன் எல்லாரும் சாகுத அளவுக்கு போயிருப்பாங்களா, அதெல்லாம் அவனுக்கு யோசனைக்கு வருது. நினைச்சு பார்க்கான் என்னடா நான் ஒரு மிஷனுக்கு போயில இந்த மாதிரி கெட்ட கனவுலாம் வருதுன்னு சொல்லி யோசிக்காம. அதுக்கப்புறம் பார்த்தா சிக்கமர் அந்த மிஷனுக்கு அங்க இருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நாட்டோ பார்த்தா சடனா வந்து நின்றுட்டு இருக்கான். டே நருட்டோ என்னடா காலங்கத்தில் இங்க வந்து நின்றுட்டு இருக்குன்னு சொல்லி சிக்கமர் கேட்கான். டே எனக்கு தூக்கம் வரலடா, அதனால தான்டா இச்சிராக்கி ராமன் சாப்பிட இங்க இருந்து கிளம்பி போய்கிட்டு சொல்றான். காலையிலேடா கடை திறந்துருக்குன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே அவங்க எப்பவுமே 24 மணி நேரம் கடை திறந்தா வச்சிருக்காங்க, அதனால தான் சாப்பிட போறேன்னு சொல்றான். அதான் நருட்டோ பாட்டு ஒன்று பேசிட்டு இருக்கான். சடனா சிரிக்கான் சிக்கமரு. சரிடா நருட்டோ நான் போயிட்டு வரேன்னு சொல்றான். என்னடா இது வேலையான்னு சொல்லி கேட்காம சிக்கமர் சடனா நிக்கான். டே நருட்டோ எப்பவுமே ஒரு நல்ல வேலை பாரு, ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே இருந்து சொல்லிட்டு இருக்கான். எனக்கு எப்பவுமே மிஷன் தாண்டா இருக்கு, நான் அதுல போய்கிட்டு தாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். டே உன் வாழ்க்கையில இது ஒரு கிரிட்டிக்கலான டைம், நீ பாத்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா சிக்கமரு. டே நருட்டோ உனக்கு இவ்வளவு மிஷன் வருதா, நிறைய பேர் முடிக்க முடியாத மிஷன் ஒன்னால தாண்டா முடிக்க முடியும், அதனால தாண்டா உன்ட்ட வருது, ஏன்னா நீ தாண்டா அந்த கிரேட் நிஞ்சா வரல ஒரு ஹீரோன்னு சொல்றான். அவன் நருட்டோ நீ எப்பனாலும் ஒரு நாள் ஹொக்காகேவை அது மட்டும் மறந்துடான்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் அதை எப்படிடா மறப்பேன், அதான்டா என்னோட நிஞ்சாவேன்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. நம்மளோட நிஞ்சாவேன்னு சொல்றான். அவன் சரின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டே இருக்கான். டேய் நருட்டோ எப்பவுமே நான் உன் கூட இருந்துகிட்டே இருப்பேன்டான்னு சொல்றான். அவன் கூட இருக்கிறதுக்காண்டி தாண்டா அந்த மிஷனுக்கே கிளம்பி போறான்னு சொல்லிட்டு சிக்கம்பரம் அங்க இருந்து போய்கிட்டே இருக்கான். வாங்க நம்ம போலாம்னு சொல்லிட்டு அன்பு பிளாக் ஆப்ஸ் டீம் அங்க இருந்து கூட்டிட்டு கிளம்புறான். பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறங்க. See you, bye.